ஐயா வணக்கங்கய்யா. வணக்கங்க. ஐயா இப்போ வடலூர் தலைமை சன்மார்க்க சத்திய சங்கத்திலிருந்து நீங்கள் விலகிக் கொள்வதாக ஒரு முகநூல்ல வந்து அறிவிப்பு வெளியிட்டிருந்தீங்க. என்ன காரணமாக இந்த முடிவை எடுத்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாங்களாங்க? டிஎன்டி சேனலினுடைய நேயர் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் தலைமை சன்மார்க்க சங்கம் என்ற ஒரு பெயரில் எதுக்கு இந்த சன்மார்க்க அன்பர்கள் உருவாக்கினார்கள், அதனுடைய நோக்கம் என்பதை தங்களிடம் விளக்கிறேன். முதல் என்னன்னு கேட்டீங்கன்னா, வள்ளலார் தெய்வ நிலையத்தில் இயங்கிக் கொண்ட சத்திய ஞான சபை, சத்திய தர்மசாலை, மேட்டுக்குப்பம், மருதூர், கருங்குழி போன்ற அனைத்து வள்ளலார் சம்பந்தப்பட்ட அனைத்துமே வள்ளலார் தெய்வ நிலை என்ற பெயரில் வள்ளலார் நிறுவிய சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்தின் இயங்கிட்டு இருக்குங்க. இதுல வந்து 1938 இருந்து இந்து சமய அறநிலையத்துறையில் இயங்கிட்டு இருக்கு. இதுல என்ன ஒரு முரண்பாடான ஒரு விஷயங்கள் சன்மார்க்க அன்பர்களுடைய கருத்து, சாதி சமய மதத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு வள்ளலாருடைய கோட்பாடுகள் இயங்கிக்கிட்டு இருக்கின்ற அனைத்து நிறுவனங்களும் இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் இயங்கக்கூடாது. அதிலிருந்து அந்த இந்து சமய அறநிலையத்துறையை வெளியேற்றி சன்மார்க்க அன்பர்களுடைய கட்டுப்பாட்டில் முதலில் அதில் இயங்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காக தான் அனைத்து சன்மார்க்க சங்கங்களையும் இணைத்து தலைமை சன்மார்க்க சங்கம் என்ற ஒரு சங்கத்தை உருவாக்கியிருக்காங்க. எங்கள் சன்மார்க்க சங்கத்தை சேர்ந்த சில சன்மார்க்க அன்பர்கள் நீதிமன்றத்தை நாடி இதற்கான தீர்வை நாடி செல்லும் பொழுது நீதிமன்றத்தில் சன்மார்க்க சங்கம்னா ஒரு மாவட்டத்தில் சன்மார்க்க சங்கம் இருக்கிறது, நீங்கள் முதலில் உங்களோடு ஒருங்கிணைத்து ஒரு தலைமைக்கு வாங்கன்னு நீதிபதி அறிவுறுத்தி ஒரு காலகட்டத்தில் ஒரு எல்லா சன்மார்க்க சங்கத்தையும் இணைத்து தலைமை சங்கம் ஒரு சன்மார்க்க சங்கத்தை ஆரம்பித்தார். அது அப்படியே நாளடைவில் செயல் வந்துவிட்டது. அதற்கு பிறகு வந்து படப்பை பாலகிருஷ்ணன் என்பவர்கள் இதற்கான முயற்சி எடுத்து 2013 14 தெரியல, எல்லா தமிழகத்தில் உள்ள சன்மார்க்க சங்கங்கள் எல்லாம் நேரடியாக சென்று ஒருங்கிணைத்து 2012ங்கய்யா. 2012 13 தெரியல எனக்கு சரியா. அதுல 12 தான் பதிவு எண் போட்டிருக்குங்கய்யா. அது அப்ப 2012 தான் இருக்கும். அப்ப இவர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, அதே நோக்கம்தான். என்ன நோக்கம்னா, இந்த அறநிலையத்துறையிலிருந்து வெளியேற்றி சன்மார்க்க அன்பர்களுடைய கட்டுப்பாட்டில் இயங்குகிறோம் அப்படின்ற நோக்கத்துக்காக தான் இவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, வடப்பை பாலகிருஷ்ணன் மீண்டும் இதற்கான முயற்சி எடுத்து இந்த சன்மார்க்க சங்கங்கள்லாம் ஒருங்கிணைத்து வரும்பொழுது வடலூரில் பார்வதிபுரம் தலைமை சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் என்ற பெயரில் நாங்கள் நடத்தி வந்தோம். இந்த பார்வதிபுரம் தலைமை சன்மார்க்க சங்கத்தினுடைய வரலாறு என்னன்னு கேட்டீங்கன்னா, இது எதுக்காக தொடங்கப்பட்டது என்று கேட்டீங்கன்னா, அந்த சத்திய ஞான சபையின் அப்போ இருந்த பூசகர் சபாநாதர் ஒளி அவர்கள் வியாழந்தோறும் அந்த பிரதோஷ காலங்களில் சிவன் வைத்து பிரதோஷம் பண்ணிக்கிட்டு இருந்தார். இதை வந்து ஒரு சன்மார்க்க அன்பர் பெருமாள் என்பவரும் அந்த குறிஞ்சிப்பாடியை சேர்ந்த சுப்பிரமணியன் என்பவரும் இப்ப இருக்கிற ஏபிஜே அருள், இப்ப இந்த தலைமை சன்மார்க்க சங்கத்தில் இருக்க ஏபிஜே அருள் மூலியமாக நீதிமன்றத்தில் சென்று இது சன்மார்க்கத்தினுடைய வள்ளலார் கோட்பாடுகளுக்கு முரணாக அந்த பூசகர் உள்ள அந்த சிவ வழிபாடை செய்தார், அதனால வந்து அதை வந்து அகற்றணும்னு சொல்லி நீதிமன்றத்தை வழக்கு தொடர்ந்து ஒரு தீர்ப்பை வாங்கிட்டு வராங்க. அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்துவதற்காக பார்வதிபுரம் கிராம மக்களை நாடும் பொழுது நாங்கள் பார்வதிபுரம் கிராம மக்கள் ஒருங்கிணைந்து அதற்கான ஒரு கூட்டத்தை போட்டு அப்ப துவங்கப்பட்ட சங்கம் தான் பார்வதிபுரம் தலைமை சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் என்ற ஒரு சங்கத்தை தொடங்கி அதன் தலைவராக VN சூரியமூர்த்தி அவர்களும், நான் பொதுச் செயலாளராகவும், ஆசிரியர் ராதாகிருஷ்ணன் பொருளாளராகவும் மற்ற நிர்வாகிகளும் தேர்ந்தெடுக்கப்பட்டு இது 2010 இல்ல 2009 2008 எனக்கு தெரியலங்க. அந்த பூசைகள் வெளியே அதெல்லாம் வந்து ஆவணம் படித்து வச்சிருக்கேன். நான் அது சரியா பண்ணி கேட்டதுனால எனக்கு சரியான ஒரு தேதியை வந்து உறுதித்து சொல்ல முடியல. அப்ப என்ன பண்றோம், அந்த சங்கத்தின் மூலியமாக இந்து சமய அறநிலையத்துறையில் அந்த நீதிமன்றத்தின் மூலியமாக அதற்கான நடவடிக்கை எடுத்து பார்வதிபுரம் கிராமத்தில் ஒருங்கிணைந்து அந்த பூசைகளை அப்ப வந்து அந்த பூசை வந்து நாங்கள் முதலில் என்னன்னா ஊர் சார்பாக கூப்பிட்டு பேசுறதுக்காக கூப்பிடும் போது அவர் மறுத்து விட்டார் வர்றதுக்கு. அதனாலதான் நாங்கள் ஒரு சங்கத்தை தொடங்கி அந்த சங்கத்தின் மூலியமாக இனிமேல் நம்ம வந்து ஒரு நமக்கு ஊர் சார்பாக ஒரு சங்கம் இருக்கணும், அந்த சங்கம் சார்பாக நம்ம எந்த நடவடிக்கை எல்லா மாவட்டத்திலையும் சன்மார்க்க சங்கம் இருக்கும்போது அந்த இடம் கொடுத்து பார்வதிபுரத்தில் சன்மார்க்க சங்கம்னு அப்போ தொடங்கப்பட்ட சங்கம்
சில தீர்மானங்கள்லாம் போட்டும்போது அதில் முக்கியமான தீர்மானம் ஒன்று அப்பயே நாங்கள் போட்டிருக்கோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, வள்ளலார் தெய்வ நிலையத்தில் மேற்கொள்ளக்கூடிய எந்த நடவடிக்கையாக இருந்தாலும் இந்த சன்மார்க்க சங்கத்தினுடைய வழிகாட்டுதல்படி தான் நடக்கணும்னு சொல்லி ஒரு தீர்மானம் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி அது அந்த சங்கத்தை பதிவு பண்ணி அப்படி நடத்திட்டு இருந்தோம். அப்புறம் பூசகரை வெளியேற்றணும். அதுக்கப்புறம் அப்படியே நடைமுறை இருந்தது. அப்புறம் சில கருத்து முரண்பாடுகள் எங்களுக்குள்ள வந்தனால அந்த சங்க நிர்வாகிகள் மாற்றி அமைக்கப்பட்டு அந்த சங்கம் அப்படியே இருந்துட்டு இருந்தது. நிர்வாகிகள் மேலே இப்போ அதுக்கப்புறம் ஆசிரியர் ராதாகிருஷ்ணன் தலைவராக இருந்தார், நான் செயலாளர். அப்படி இப்போ மாற்றி அமைக்கப்பட்டு அந்த சங்கம் இருக்கும்போது அப்போ படப்பை ராதாகிருஷ்ணன் மாவட்டத்தில் உள்ள தமிழகத்தில் உள்ள அனைத்து சன்மார்க்க சங்கங்களிலும் ஒருங்கிணைத்ததுக்கு அப்புறம் வடலூரில் வந்து எங்களை சந்திக்கிறார். நீங்கள் வந்து இந்த எங்கள் சங்கத்துடன் சேர்ந்து பயணிக்கணும், எல்லா சங்கத்தையும் நாங்கள் இணைச்சிட்டோம். அப்போ வந்து நீங்கள் பாலிபுரம் சங்கமும் எங்கள் தலைமை சன்மார்க்க சங்கத்தோட இணைஞ்சு செயல்படணும்னு சொல்லி எங்களை வந்து சந்திக்கும் போது நாங்கள் முக்கியமான 2 கோரிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, 2010 நாங்கள் பார்வைபுரம் தலைமை சன்மார்க்க சங்கத்தின் சார்பாக வடலூரில் உள்ள நகரிற்கு எல்லைக்குள் உள்ள மதுக்கடை மாமிச கடைகளை இந்த தமிழக அரசு அகற்றி வடலூரை அதாவது மது மற்றும் மாமிசம் இல்லாத ஒரு புனித நகரமாக அறிவிக்கும் என்ற அந்த கொள்கையும் வச்சு நாங்கள் வந்து போராடிட்டு இருந்தோம். அதுக்கான பல கட்ட போராட்டங்களை நடத்தியிருக்கோம். அது ஒரு பெரிய வரலாறு இருக்கிறது 2010 அதுவும் அந்த ஒரு கோரிக்கை வச்சோம். அதுக்கு நீங்கள் வந்து ஆதரவு அளிக்கணும்னு கோரிக்கை வச்சோம் படப்பா பாலகிருஷ்ணன்ட்ட. சரின்னாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த இந்து சமய அறநிலையத்துறையிலிருந்து வெளியேற்றி சன்மார்க்க சங்கங்கள் நிர்வகிக்கின்ற அந்த கோரிக்கையை வந்து நாங்கள் ஒருபோதும் பார்வை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஏன்னா இடம் வழங்கியது பார்வை மக்கள். அதனால் அதனுடைய அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் பார்வை மக்கள் தான் அதை நிர்வாகம் பண்ண முடியுமே தவிர வேற எந்த சங்கங்களும் நிர்வாகம் பண்ண முடியாது. அந்த கோரிக்கை நீங்கள் வந்து முன்வச்சு இதில் வந்து பேசலாம், அது நாங்கள் ஒத்துக்க அந்த கோரிக்கை தற்காலிகமாக நீக்கி வச்சுட்டு நான் வந்து நம்ம இணைந்து செயல்படுவோம்னு சொல்லி அப்போ இந்த பார்வைபுரம் தலைமை சன்மார்க்க சங்கமும் இந்த வடலூர் தலைமை சன்மார்க்க சங்கத்தின் கீழ் இணைஞ்சு செயல்படுவது முடிவெடுத்தோம். அப்போ நாங்கள் முன்ன வடலூர்ன்ற பேர் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்போ சொன்னோம். அப்படி வந்து ஒரு 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 திட்டத்தை சொல்லி இப்படி தான் நாங்கள் இயங்குவோம்னு சொல்லி அதுக்கு அவங்கள ஒத்துக்கிட்டு தான் 2015 வந்து 2 நாள் அனைத்து சன்மார்க்க தமிழகத்தில் உள்ள அனைத்து சன்மார்க்க சங்கங்களையும் ஒருங்கிணைத்து ஒரு மாநில மாநாடு. அப்போ வந்து அருப்பா அண்ணாமலை பொதுச் செயலாளர், கரெக்டு, வெற்றிவேல் இல்லை, இவர் அருப்பா அண்ணாமலை இருந்தார். அப்போ அருப்பா அண்ணாமலை நம்ம இப்போ அண்ணாமலை பிரதேசி, விழுப்புரம் அண்ணாமலை பிரதேசி அப்போ இருந்தார், அவர் தான் பொதுச் செயலாளர் இருந்தார். அப்போ 2 நாள் மாநாடை வந்து சிறப்பாக நடத்தி முடித்து அப்போ எனக்கு வந்து கடலூர் மாவட்ட தலைவர் என்ற ஒரு பொறுப்பை வழங்கினார்கள். வழங்கி அப்புறம் அப்படியே அந்த சன்மார்க்க சங்கங்கள் இயங்கி கொண்டு இருந்ததுங்க. ஐயா, இப்போ எந்த காலகட்டத்தில் நாகலிங்கம் உள்ள வராரு, அதே போல் செயல் தலைவராக கோவையை சேர்ந்த ராமதாஸ் அப்புறம் இளங்கோ எல்லாம் உள்ள வர்றாங்கங்க, எதற்காக அவர்கள் வருகிறார்கள்? ஆமாம், இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 2015 போட்ட மாநாட்டில் ஒரு தீர்மானம் போடுறாங்க. இந்த மாநில நடக்கக்கூடிய இந்த மாநாட்டை மாவட்டந்தோறும் நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் போடுறாங்க. அப்போ மாவட்டத்தோறும் நடத்தினவங்க முதல் மாவட்டமாக கடலூர் மாவட்டத்தை நடத்தணும்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணி என்ற அந்த பொறுப்பை ஒப்படைக்கிறாங்க. கடலூர் மாவட்ட செயலாளர் என்ற முறையில் புலவர் ஞானதுரை மாவட்ட தலைவர், நான் மாவட்ட செயலாளர். அந்த இதை ஒப்படைக்கும் போது அதற்கான பணியை நான் மேற்கொண்டுட்டு இருக்கும்போது அதில் ஒரு கருத்து முரண்பாடுகள் வந்துடுது படப்பை பாலகிருஷ்ணன் எனக்கும். அப்போ நான் என்ன பண்ணிடுறேன், அந்த சங்கத்திலிருந்து வெளியேறுகிறேன். நான் வந்து நான் அதை இணைஞ்சு செயல்பட முடியாது, வெளியேறுகிறேன். வெளியே நான் வந்து இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா அந்த மாநில மாநாடு முடிந்த அன்றையோட அண்ணாமலையும் வெளியேறுகிறார். அவங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு காரணமாக அண்ணாமலையும் வெளியேறுகிறார். அப்புறம் வந்து என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நான் சங்கத்தை விட்டு வெளியே வந்தேன்னா அதுக்கப்புறம் தொடர்ந்து இந்த வடலூர் நகரில் மதுக்கடை மாமிசம் என்ற அதுக்கான முயற்சியை வந்து தொடர்ந்து நாங்கள் அப்போ அண்ணாமலை நாங்கள் ஒரு தனி டீம் வந்து இயங்கிட்டு இருக்கோம். இயங்கிட்டு இருக்கும்போது புலவர் ஞானதுரையும் ராதாகிருஷ்ணன் என்னோட இணைந்து வராங்க. வரும்போது படப்பேர் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எப்படி வந்து நீக்கப்பட்ட ஒரு நபரோட நீங்கள் போயிட்டீங்கன்னு சொல்லி ராதாகிருஷ்ணன் ஆசிரியரையும் புலவரையும் அவர் நீக்கிறார் சங்கத்திலிருந்து. நீக்கிறோன்னா நாங்கள் எல்லாருமே அப்புறம் சங்கத்தினுடைய அந்த தொடர்பு இல்லாமல் நாங்கள் தனியாக இருந்துக்கிட்டு நாங்கள் இப்படியே இயங்கிட்டு இருக்கோம். அதுக்கான முயற்சியை மேற்கொண்டுக்கிட்டு இருக்கோம், எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு இடையில இவங்க என்ன நடத்துது போனது என்றெல்லாம் நம்மளுக்கு தெரியாதுங்க. ஒரு நாங்கள் வந்து தலைவராக வர அன்னைக்கு தான் நாங்கள் அந்த சங்கத்தில் போய் மறுபடியும் நாங்கள் எங்களை வந்து அழைச்சிருந்தாலும் நாங்கள் போகிறோம். போனோன்னு தான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னே இவரை வந்து அந்த லட்சுமி சந்திர அறக்கட்டளையில் ஒரு பொதுக்குழு போட்டு அப்போ வந்து நிர்வாகிகள்லாம் தேர்ந்தெடுக்கும் போது தான் வந்து என்ன பண்ணுறாங்க, நாங்கள் தலைவராகவும் செயலாளராக பொதுச் செயலாளராக வந்து வெற்றிவேலை போட்டு அப்புறம் நஞ்சுண்டனை வந்து பொருளாளராக போட்டு அப்போ ஏபிஜேஆர்ல என்னென்னமா அது அந்த உமாபதி
எல்லாருக்கும் பொறுப்பு கொடுத்து அப்போ எனக்கு மாநில துணை பொதுச் செயலாளரும் ஆசிரியர் ராதாகிருஷ்ணனுக்கும் புலவர் நாளுக்கு மாநில துணைத் தலைவராக போட்டு அப்புறம் அதை நடைமுறைப்படுத்துறேன். அதுலேருந்து அப்புறம் அந்த சங்கத்தில் நான் இருந்துட்டு இருக்கேங்க. இப்போ நீங்கள் வெளியேறினதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னங்கய்யா? இது நல்லபடியா தானே மிக நடந்துட்டு இருக்கு? ஆமா ஆமா. இப்போ நாங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னே அந்த வள்ளலாறு 200 விழா வந்து தமிழக அரசு சார்பாக 54 வாரம் கொண்டாடினாங்கல்ல நகரக்குடியில். அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த வள்ளலாறு 200 விழா கொண்டாடுறதுக்கு அந்த நியமிக்கப்பட்ட தமிழக அரசால் நியமிக்கப்பட்ட அந்த குழுவில் வந்து நிலம் வழங்கிய பார்வையுற மக்கள் யாருமே கிடையாது. அந்த பார்வையுற கிராமத்தை சார்ந்த எந்த சன்மார்க்கத்திலும் அந்த குழுவில் இடம்பெறவில்லை. அதை நாங்கள் கண்டித்து ஊரில் ஒரு கூட்டம் போட்டு ஒரு தீர்மானம் போட்டோம். அதை தலைமை சங்கத்துக்கு அப்போ முறையிட்டோம். இதுமாரி வந்து இருக்குது, இதெல்லாம் நீங்கள் கேட்கணும் போகணும்னு முறையிட்டு நாங்கள் கேட்குறோம் அப்படின்னு சொல்லி அப்போ சொன்னாங்க. அப்போ வந்து அப்புறம் ஈரோடு இந்த விஷயத்தை நம்ம முழுமையாக கடுமையாக எதிர்த்தோம். வள்ளலார் சர்வதேச மையன்றது வந்து இந்த ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட 106 ஏக்கரில் வந்து 65 ஏக்கர் தான் இருக்குது. இந்த 41 ஏக்கரை வந்து இந்த தமிழக அரசு அறநிலைத்துறை மூலியமாக கையகப்படுத்தும், அதற்கான முயற்சியை வந்து இந்த சன்மார்க்க சங்கம் மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அப்போ அந்த வள்ளலார் சர்வதேச மையம்லாம் அப்போ அதுக்கான ஆணை தான் பிறப்பித்தாங்க. அதுக்கான பணியை மேற்கொண்டு அப்பயே அதுக்கான கருத்தை நம்ம வந்து அந்த பொதுக்குழுல பேசும்போது அப்போ நாங்கள் சொன்னோம், தன்னிச்சையாக எதுவுமே செய்யக்கூடாதுன்னு சொல்லி அந்த ஈரோட்டில் நடந்த அருள்நாகலிங்க அவருடைய இல்லத்தில் நடந்த அந்த பொதுக்குழுல அப்பயே நம்ம சில கோரிக்கைகளை முன்வைத்து பேசிட்டு அப்புறம் வந்தது. அடுத்த பொதுக்குழு தான் நீங்கள் வந்து உங்கள்கிட்ட ஒரு காணொலி இருந்திருக்கும். கடந்த அந்த இப்போ மேட்டுக்குப்பத்தில் நடந்த அந்த பொதுக்குழுவில் அந்த காணொலி தான் நீங்கள் பார்த்தீங்கன்னு நினைக்கிறேன். அதில் வந்து நான் சொல்லியிருந்தேன், நான் மீண்டும் வந்து இந்த வள்ளலார் சர்வதேச சமயம் அமைக்கணும்னா அந்த ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட இடத்துல தான் அமைக்கணும். ரெண்டாவது வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா வள்ளலார் சர்வதேச சமயம் எங்களுக்கும் சரியான தகவல் சொல்லலை அப்படின்னு சொல்லி அவங்க மலுப்புனாங்க. நிறைய விஷயம் சொன்னாங்க, சங்கத்தை மதிக்கல வரலன்னு நிறைய விஷயம் சொன்னாங்க. இருந்தாலும் நாம் வந்து நான் வள்ளலார் சர்வதேச சம்பந்தமான எல்லா செய்திகளையும் நாங்கள் சேகரிச்சுட்டு மீண்டும் ஒரு கூட்டம் போட்டு நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் என்ன சொன்னேன், நீங்கள் அந்த வள்ளலார் சர்வதேச சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் தெரிஞ்சுக்கிட்டு பார்வையுறம் கிராமத்தில் உள்ள முக்கியம் சொல்லிட்டு நீங்கள் அதை பற்றி கலந்து ஆலோசித்து பார்வையுறம் மக்களில் முக்கியமான ஒரு 10 பேரை அழைச்சிட்டு போய் சேகர் பாபு பற்றியும் தமிழக முதல்வர்கிட்டையும் இந்த தூய்மை அமைச்சர்கிட்டையும் பேசி ஒரு தீர்வு காணணும்னு சொன்னோம். அப்போ அதுக்கு சரின்னு அப்போ ஒத்துக்கிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அதை பற்றி எதுவுமே பேசல வரல. அப்படி இடையில நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா பொதுச் செயலாளருக்கும் அருள்நாகலிங்கத்துக்கும் அவருடைய இந்த வாட்ஸ்அப்பில் வந்து சொல்கிறேன், இனிமேல் நீங்கள் வந்து தொடர்ந்து அதுக்கு ஆதரவாக செயல்பட்டு இருக்காங்க. அப்புறம் நான் மட்டும் அதை முரண்படலை. நம்ம கருத்து என்னன்னா பெரும்பாலான சன்மார்க்க நண்பர்கள் வள்ளலார் கொள்கையை ஏற்றுக்கொண்டுள்ள பெரும்பாலான சன்மார்க்க நண்பர்கள் இதற்கு இந்த பெருவெளியில் வேண்டாம்னு சொல்லும் போது குறிப்பிட்ட நீங்கள் மட்டும் இதுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறது சரி கிடையாது. ரெண்டாவது ஏற்றி தன்னிச்சையாக சில விளக்கங்கள்லாம் கொடுக்குறாரு, இதெல்லாம் வந்து சரி கிடையாது. நீங்கள் உடனடியாக ஒரு செயற்குழு கூட்டி இது மீண்டும் விசாரிக்கணும்னு சொல்லி வாட்ஸ்அப் மூலிமா அவங்கள்ட்ட நான் ஒரு தபால் அனுப்புகிறேன். அதுக்கும் பதில் இல்லாமல் அவர் தொடர்ந்து அதுக்கான ஆதரவான விஷயங்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு, போயிட்டு இருக்காரு. நம்ம அதை பற்றி எதுவுமே கேட்கல, நமக்கான கருத்துக்களை முகநூலில் பதிவிட்டு இருக்கோம். இடையில இப்போ இந்த மே 1ஆம் தேதி ஒரு மாநில துணை பொதுச் செயலாளர் இந்த கிராமத்தை சேர்ந்தவன் இந்த பகுதியில் நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு உட்பட்ட ஒரு கிராமத்தில் வசிக்கிறான், நான் ராதாகிருஷ்ணவாதியை வசிக்கிறாரு. இப்படி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் எங்கள்கிட்ட இதை பற்றி ஆலோசிக்காமல் கலந்து எதுவுமே இதை பற்றி இப்போ கூட்டம் போட போகிறோம் எதுவுமே பேசாமல் எதையுமே செய்யாமல் திடீரென்று ஒரு நன்றி அறிவிப்பு கூட்டத்தை நடத்துனதை நான் விரும்பலை. அப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, நான் வந்து சரி நம்மளுக்கு ஒரு மரியாதை இல்லாத ஒரு தலைமையின் கீழ் நம்ம இயங்குவது தேவையில்லைன்னு ஒரு முடிவு பண்ணி தான் அந்த சங்கத்திலேருந்து நான் வந்து மறுநாள் வந்து வெளியேறிட்டேங்க. ஐயா, இப்போ இந்த நாகலிங்கம் தலைமையிலான இந்த அணி வந்ததுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா பார்வதிபுரத்துக்கும் அதே போல குறிப்பா ராமலிங்க வள்ளல் பெருமானருக்குமான தொடர்பு என்பது தானக்கரையம் கொடுத்த அந்த அடிப்படையில தான் இருந்துட்டு இருக்கு. ஆனா ஒரு குரல் பதிவு வந்து என்ன வெளியிடப்பட்டதுன்னா அது வந்து பணம் கொடுத்து வாங்கப்பட்ட நிலம் தானே தவிர அது தானம் கொடுக்கப்பட்டதுல குரல் பதிவு வந்துச்சு. ஆனால் இந்த தலைமைச் சங்கத்தை சேர்ந்த யாருமே அதை கண்டிக்கவும் இல்லை. அப்படி யார் வெளியிட்டாங்க தவறான தகவல்னு சொல்லல. ஒண்ணு. இரண்டாவது, அந்த தானக்கிரயம் தொடர்பான விவரங்கள் தெய்வ நிலையம் வெளியிட்ட அந்த உரைநடை நூல் இருந்து நீக்கப்பட்டது. அதற்கு கேட்கும்போது வந்து இளங்கோ என்ன சொன்னாருன்னா, நாங்க வந்து மொத்தம் 2 பொருளை தான் நீக்க சொன்னோம். அதுல குறிப்பா வந்து கணபதி பூஜை, செவ்வாய்க்கிழமை பூஜை போன்ற அந்த விவரங்களை தான் நீக்க சொன்னோம். யாராவது ஒரு பொருளை 2 பொருள் எடுத்துட்டு வாங்கன்னா 3 பொருள் எடுத்துட்டு வருவாங்கல்ல, அது மாதிரி அவங்க வந்து 3வது பொருளை அதையும் தூக்கிட்டாங்க போல அப்படின்னு பேசுறாரு.
இவர் நாகலிங்கம் என்ன சொல்றாருன்னா, இல்ல இல்ல நண்பர் பார்த்திபனுக்கு நல்லா தெரியும், நாங்க வந்து 10,000 காப்பி புத்தகங்களாவது கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தோம். அவர் வந்து அவருக்கே தெரியும். எனவே எங்களுக்கு அந்த மாதிரி எண்ணமெல்லாம் இல்லைன்னு சொன்னாங்க. மொத்தத்துல இவங்களுக்கு வந்து பார்வதிபுரம் மக்களை துண்டாக்கி விட வேண்டும் என்கிற ஒரு எண்ணம். அடுத்தது இப்ப வந்து இந்த மக்கள் அறப்போராட்டமாக அந்த குழிக்குள்ள இறங்கி பார்வதிபுரம் மக்கள் வந்து போராடிய போது அவங்களுக்கு 161 பிளஸ் 20 181 பேர் மேல வழக்கு போட்டிருக்காங்க. 20 பேர் மேல பிணையில் வெளிவர முடியாத வழக்கு போட்டிருக்காங்க. ஆனால் இதையும் வந்து இந்த தலைமைச் சங்கம் வந்து கண்டிக்கவோ அந்த வழக்குல வந்து இவர்கள் எல்லாம் முதலமைச்சரோடும் அமைச்சரோடும் நெருங்கி தொடர்புல இருக்காங்க. இவங்க வந்து கோரிக்கை வச்சா அந்த வழக்குகளை எல்லாம் ஒரே நாள்ல வாபஸ் பெற வைக்க முடியும். ஆனா அதை பத்தி சொல்லாம இருக்காங்க. மொத்தத்துல பார்வதிபுரம் மக்கள் வந்து இப்படியே இருக்கட்டும், அவர்களை துண்டிக்க வேண்டும் என்கிற நோக்கம் உள்ள இவர்களுடைய இந்த சிந்தனையை நீங்க எப்படி பாக்குறீங்க? அப்படிங்க, இப்ப அருளாளனுடைய நானும் பார்த்தேன். அதுல வந்து ஒரு தலைவர் ஒரு பதிவு போடும்போது ஒரு குறிப்பிட்ட நபரை வந்து பெயரை பதிவிட்டு அதுக்கான கருத்து சொல்றது வந்து அது சரியான ஒரு உகந்ததான ஒரு கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்களும் நானும் பேசியிருப்போம், நட்பு ரீதியாக பேசியிருப்போம், போயிருப்போம், வருவோம், அதெல்லாம் ஒரு பக்கம். ரெண்டாவது கேட்டீங்கன்னா, அவர் சொன்னார், நான் பார்வையோர் மக்களை வந்து நம்ம தலைமை சன்மார்க்க சங்கம் சார்பாக கௌரவப்படுத்தணும்னு சொன்னார். நான் சொன்னது அதெல்லாம் வந்து ஊரை ஒருங்கிணைச்சு வந்து அது செய்யணுன்றது அவ்வளோ ஈஸியான கிடையாது. ஒவ்வொரு ஊர்ல வந்து பல முரண்பாடான கருத்துக்கள் இருக்கு. நம்ம சங்கத்தை கொடுக்குற அங்கீகாரத்தை ஏற்றுப்பாங்களா என்னதான் சொல்ல முடியாதுங்க. அதெல்லாம் பேசி தான் செய்ய முடியும்னு சொன்னது உண்மை. ஏன்னா இந்த தலைமை சன்மார்க்க சங்கத்திற்கு உண்மையாகவே இந்த பார்வைபுரம் கிராம மக்களை அங்கீகரித்து அவர்களுக்கான ஒரு கௌரவமும் மரியாதையும் கொடுக்கணும் இந்த தலைமை சன்மார்க்க சங்கம் நினைத்திருந்தால், அந்த எண்ணம் இந்த நிர்வாகிகளுக்கு இருந்திருந்தால், இந்த தமிழக அரசை இந்த வள்ளலார் 200 விழா கொண்டாடும் அந்த தருணத்திலே தமிழக அரசை இவங்க நேரடியாக முதலமைச்சரை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் இந்த தமிழக முதல்வரிடம் இந்த கருத்தை சொல்லி தமிழக அரசு மூலமாக இந்த வள்ளலார் 200 விழா வடலூரில் நடக்கும் பொழுது இந்த மக்களை கௌரவப்படுத்தி இந்து சமய அறநிலையத்துறை மூலமாக கௌரவப்படுத்தினால்தான் அதுக்கான அங்கீகாரமாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும். ஒரு தனிப்பட்ட சங்கமோ ஒரு தனிப்பட்ட நபரோ வந்து ஒரு மக்களையும் ஒரு கிராமத்தை அங்கீகரிப்பதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். அதில் சில ஏற்றுப்பாங்க, சில ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் அரசு சார்பாக அதை வந்து கௌரவப்படுத்தினால் அது ஒரு அங்கீகாரம். அது என்றைக்குமே அது ஒரு காலத்தால் அளிக்க முடியாத ஒரு நிகழ்வு. இதை தான் இந்த தலைமை சன்மார்க்க சங்கம் வந்து செய்திருக்க வேண்டும். ஏன்னா தமிழக முதல்வரை அடிக்கடி வந்து ஒவ்வொரு நேரத்தும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. வந்து நேரடியாக நம்ம தமிழக முதல்வருடைய மைத்திரோட நேரடியாக தொடர்பு வைத்திருக்கிறார்கள். அவர் மூலியமாக சேகர்பாவை சந்திக்கிறார், ஏபிஜேஆர் அந்த குழுவில் இருக்கிறார், வள்ளலார். அப்ப இந்த கருத்தை இவர் வந்து முன்வைத்து பேசியிருக்க வேண்டும். உண்மையா அந்த பார்வதிபுரம் மக்களை கௌரவப்படுத்தணும், அவங்களுக்கான அங்கீகாரம் வழங்கணும்னு சொன்னா தமிழக அரசு வலியுறுத்தி அந்த இந்து சமய அறநிலையத்துறை கீழ் தான் கௌரவப்படுத்தினால் இந்த மக்கள் ஏற்றுக்கொண்டிருப்பார்கள். அதை தவிர்த்து விட்டு நான் தனிப்பட்ட சங்கம் மூலியமாக இருந்தால் அது எல்லாம் ஏற்றுக்கணுன்றது அவசியம் கிடையாது. பார்ட்டிகளை ஏற்றுக்கலாம், ஆசிரியர் ராதாகிருஷ்ணன் ஏற்றுக்கலாம், இருக்கிறவங்க நிலம் கொடுத்தவங்க எல்லாம் ஏற்றுக்கணும்னா நான் எப்படி அதை போய் வந்து அவங்களை வலியுறுத்த முடியும்? அந்த பதிவு போட்டுருந்தேன், அதே வந்து அது தவறு, சொன்னது உண்மை. அது நான் வந்து அதுக்கான முயற்சி பண்ணால் முடியல. அது ஒரு பெரிய வந்து அது பிளேம் பண்ணுற மாதிரி போட்டிருந்தாரு. அது வந்து சரியான ஒரு இது கிடையாது. ரெண்டாவது இப்போ நீங்கள் சொன்னீங்க வந்து நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியுது, இந்த மக்கள் வந்து பணம் கொடுத்து தான் வாங்கினதான்னு சொன்னது அது யார் சொன்னதாக இருந்தாலும் இந்த பார்வைபுரம் கிராமத்தில் வசிக்கக்கூடிய ஒரு நபராக மிகவும் வன்மையாக கண்டிக்கிறாங்க. நான் இப்படி தேவையற்ற வதந்திகளை பரப்புவதை இந்த சன்மார்க்க அன்பர்கள் நிறுத்தி கொண்டால் மட்டும்தான் இது வந்து அவங்களுடைய சங்கத்துக்கு வளர்ச்சி. இதை தவிர்த்து தேவையில்லாத வந்து இந்த வரலாற்றுக்கு முரண்பாடான கருத்துக்களை தெரிவித்தால் இந்த பார்வைபுரம் கிராம மக்கள் சரியான பாடம் புகட்டுவார்கள். அதற்கான நிறைய ஆவணங்கள் இருக்கிறது. ஏன்னா இந்த வடலூர் பெருவெளியில் நடக்கக்கூடிய அத்தனை முரண்பாடுகளையும் பார்வைபுரம் கிராம மக்கள் தான் கலைத்து எடுத்திருக்கிறார்களே தவிர எந்த தனிப்பட்ட சங்கமோ தனிப்பட்ட சன்மார்க்க அன்புகளும் வரல. அதனால் இந்த வள்ளலார் கொள்கையை பாதுகாப்பதிலும் இந்த வள்ளலார் தெய்வ வளர்ச்சியில் மிகுந்த அக்கறை கொள்வதும் மற்ற அனைத்து சன்மார்க்க சங்கங்களையும் சன்மார்க்க அன்புகளை காட்ட அதிக அக்கறையுடன் செயல்படுவது பார்வைபுரம் கிராம மக்கள் என்பதை இந்த குரல் பதிவு மூலமாக நான் வந்து தெரிவிக்க கடமைப்பட்டுக்கிறேன். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு தலைமை சன்மார்க்க சங்கம் நடத்துகிறவங்க, நீங்கள் ஆதரவு இருக்கும் எதிர்ப்பு இருக்கும். ஒரு கிராமத்தில் ஒரு செயல் திட்டத்தை எதிர்த்து மக்கள் போராடும் போது ஒரு வழக்கு பதிவு பண்ணுது காவல்துறை. அந்த வழக்கை வந்து நீக்க வேண்டும் என்று இதற்கான முயற்சியை வந்து இந்த மாவட்ட காவல்துறை கண்காணிப்புடன் தலைமை சன்மார்க்க சங்கமாக
சொல்லியிருக்கணும். எது நடந்தாலும் பரவாயில்லைங்க, அது அந்த மக்கள் இனத்தை கொடுத்த மக்கள் அதில் அவங்க வந்து போராடுறாங்க, அவங்க மேலே எந்த வழக்கு பதிவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இந்த தலைமை சன்மார்க்க சங்கம் அதற்கான முயற்சியை மேற்கொண்டிருக்க வேண்டும். அதையெல்லாம் தவிர்த்து விட்டு தமிழக முதல்வரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு பெற்றிருக்கிற இந்த தலைமை சங்க நிர்வாகிகள் இந்த வடலூரில் உள்ள மதுக்கடையும் மாமிச கடையும் எடுப்பதற்காக கடந்த கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளாக பல்வேறு சன்மார்க்க நண்பர்கள் பல்வேறு போராட்டங்களை முன்னெடுக்கும் பொழுது இந்த தலைமை சன்மார்க்க சங்கம் அதற்கான எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. நாம வள்ளலார் சர்வதேச மையம் கட்டணும், பெருவெல்ல கட்டணும், 100 கோடி கட்டணும். அதுல இருக்கிற அக்கறை வள்ளலாருக்கு சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் இருக்கணும். அவர் வழக்கில் ஆஜரான நீதிமன்றம் இதற்கு பழுதடைந்து இருக்கிறது. அதற்கான ஒரு முயற்சி எடுக்கவில்லை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அந்த வள்ளலார் வாழ்ந்த வீடு இருக்கு. இப்படி வள்ளலார் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு முயற்சியும் வந்து அவர் சம்பந்தப்பட்டதில் எதுவுமே கவனம் செலுத்தாம அந்த வள்ளலார் சர்வதேச மையத்தை மட்டும் முழுமையான கவனத்தை அந்த தலைமை சன்மார்க்க சங்கத்தில் இருக்கிறவர்கள் கவனம் செலுத்தி அதற்காக பல பேரை பேச வச்சுக்கிட்டு இதை நாங்கள் இவ்வளோ பேர் ஆதரவு, அவ்வளோ பேர் ஆதரவு, இவ்வளோ பேர் ஆதரவுன்னு சொல்றது. அதில் ஒரு சன்மார்க்க நண்பர் சொல்றார், அந்த கூட்டத்தில் பேசுறாரு, வள்ளலார் சர்வதேச மையத்தை எதிர்ப்பவர்களுக்கு துன்மார்க்கவாதிகள்னா சன்மார்க்கவாதிகள் யாரும் துன்மார்க்கவாதிகள், சன்மார்க்கவாதிகள்னா அதுக்கான விளக்கம் என்ன, துன்மார்க்கவாதிகள்னா அதுக்கான விளக்கம் என்றதை வந்து சொல்லணும். புரியுதுங்களா? தேவையில்லாமல் எதிர்ப்பவர்களை விமர்சனம் பண்ணுவது இது வந்து இந்த தலைமை சங்கம் அதை கைத்தட்டி இந்த நிர்வாகிகள் ரசிப்பதையும் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த எதிர்ப்பாளர்ன்ற ஒரு விஷயத்துல நானும் அதில் அடக்கப்பட்டவன். ஏன்னா அந்த கொள்கையை நாங்கள் இன்னமும் சொல்றோம், பெருவெளிகள் வரக்கூடாதுன்னு தான் சொல்றோமே தவிர ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட அந்த 41 ஏக்கர் ஏன் வரக்கூடாது? அதுக்கான முயற்சி அந்த தலைமை சன்மார்க்கம் செய்யாம ஏன் இதுக்கு வந்து இது காலம் தாழ்த்தி நான் அங்கதான் செய்வேன் அங்கதான் ஏன் இருக்கு? அதுக்கு என்ன அவசியம் இருக்குன்னு கேட்கறேன். நீ வாங்க ஒரு கூட்டம் போட்டு சொல்லுங்க, அதுக்கான அவசியம் என்னன்னு சொல்லுங்க. நான் சொல்றேன், நான் அப்ப அந்த 41 ஏக்கர் எங்க போச்சு? கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய் சொத்து. 2 ஆண்டுகளுக்கு முன்பு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு, நாங்கள் 2 ஆண்டுகள் 4700 கோடி ரூபாய் இந்த இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான ஒரு சொத்துக்களை மீட்டு தமிழக அரசு வந்து கொடுத்துருக்குன்னு சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட வந்து 950 ஏக்கர் நிலங்கள் முறைகேடாக பதிவு செய்யப்பட்ட நிலங்களை வந்து நாங்கள் மீட்டு இந்து சமய அறநிலையத்தில் ஒப்படைச்சிருக்கேங்கிறது இப்படிதான் விளக்கம் கொடுக்கக்கூடிய ஒரு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் இந்த மக்களால் வழங்கப்பட்ட இந்த 41 ஏக்கர் ஒரு தனிநபர்கள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளது. அதை மீட்டிய அந்த தமிழக அரசும் இந்த இந்து சமய அறநிலையத்துறையும் வந்து அதை வந்து வள்ளலார் தெய்வ நிலையத்தில் ஒப்படைக்க ஏன் தயங்குகிறது? அதை ஒப்படைச்சு அதில் வள்ளலார் சர்வதேச அமைப்பு அமைக்கலாமே. நாங்கள் என்ன வள்ளலார் கொள்கை உலகம் மூலம் பரவக்கூடாதுன்னு சொல்கிறோமா? இல்லை இந்த சன்மார்க்கத்துக்கு புறம்பானவர்கள் அந்த கிராமத்தை சேர்ந்தவர்களும் இன்னைக்கு வேண்டான்னு சொல்கிறவங்களும் பெரும்பாலான சன்மார்கள் வேண்டான்னு சொல்லும் போது நீங்கள் சில குறிப்பிட்ட பேர்களை வச்சுக்கிட்டு இவ்வளோ பேர் கூப்பிட்டாங்க அவ்வளோ பேர் கூப்பிட்டாங்க அவ்வளோ ஆதரவு இவ்வளோ இது என்ன இது? இது வந்து மிகவும் ஒரு அருவருக்கத்தக்க செயலாக இருக்குங்க. நன்றிங்கய்யா. நல்லது, நன்றிங்க. டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.